ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளைகோ 12 க்ரீம் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கிளைகோட 6 கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் பத்தின ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் வித் 12% ஸ்ட்ரென்த். அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டார்க்கான பிக்மெண்டேஷன் இருக்கிற ஏரியாஸ், அதாவது உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸா இருக்கலாம், இல்ல இந்த மாரி முட்டியில வந்து சிலருக்கு ரொம்பவே டார்க்னஸா வந்து இருக்கும். அதே மாரி வந்து கால் முட்டிலயும் ரொம்ப டார்க்னஸா வந்து இருக்கும். இல்ல கால்லயே ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப வந்து டார்க் பேச்சஸ் இருக்கும். அண்ட் முட்டியில வந்து அங்கங்க ரொம்ப டார்க்கா வந்து இருக்கும் சிலருக்கு. அண்ட் உங்களுக்கு முட்டிக்கு கைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலயுமே வந்து ரொம்ப டார்க்கா வந்து இருக்கும். அதாவது ரொம்ப டார்க்கா இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லைட்டன் அப் பண்றதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டார்க் நெக் வந்து இருக்கும் சிலருக்கு. ரொம்பவே வந்து தைராய்டுனால் ப்ராப்ளம்னால வந்து ரொம்பவே டார்க் நெக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க வந்து இந்த ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் க்ரீம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட ஸ்கின் டர்ன் ஓவர் ரேட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி, உங்களுக்கு ஸ்கின்ன வந்து நல்லா வந்து உங்களுக்கு லைட்டன் பண்ணி, அந்த தேவையில்லாத அந்த டார்க்னஸ்லாம் வந்து கம்மி பண்ணி குடுக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட். இதுல இருக்கிற இந்த உங்களுக்கு கிளைகாலிக் ஆசிட் எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கேன்லேருந்து வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்ல. இதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க தான் வந்து இதோட மேனுஃபேக்சரர். அண்ட் இந்த கிளைகாலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, கிளைகோ 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12% ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சிவியரா டார்க்னஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இத யூஸ் பண்ணணும். நீங்க ஃபேஸ்ல அந்த மாரி யூஸ் பண்ணும்போது, இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா வந்து யூஸ் பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு முட்டில அந்த மாரி இருக்கும்போது, கம்மியா இருக்கும்போது வொர்க் பண்ணாது. ஸோ தட் இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து 12% வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 கிராம் ₹269 கிடைக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 322. அண்ட் நான் வாங்கும்போது இது 269. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜென்டிலா தான் இருக்கும். நீங்க வீக்லி வந்து இதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி அப்படிங்கிறனால, நீங்க வீக்லி ஒரு 2 டைம் வந்து இத போட்டீங்கனாலே வந்து போதும். உங்களுக்கு வந்து படிப்படியா கம்மியாகும். உங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட் இல்ல அதாவது ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கும்போது, நீங்க வந்து ஒரு 3 டைம்ஸ் அந்த மாரி போடலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா லைட்டா ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் பீலிங் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் பீல் ஆயிட்டு தான் உங்களுக்கு வந்து புது ஸ்கின் வந்து வரும். நீங்க 2 டைம் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து வாரத்துக்கு யூஸ் பண்ணாலே போதும். போத் மென் அண்ட் வுமன் 2 பேருமே வந்து இத யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இத யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு லோஷனோ ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த இரிட்டேஷன் வந்து இல்லாம வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னி அந்த மாரி வருது, பாடி ஆக்னி அந்த மாரி வருதுனா கூட, நீங்க வந்து இத அப்ளை பண்ணும்போது, இது வந்து அத வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு போர்ஸ் கிளாக் ஆகி உங்களுக்கு ஒரு பிம்பிள்ஸ் வருதுன்னா, அத கம்மி பண்றதுக்கு வந்துமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிளைகாலிக் ஆசிட் ஃபேஸ்ல யூஸ் பண்றதுனால கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்து வராம தடுக்க முடியும். ஏன்னா, மேல இருக்க லேயர் அந்த அந்த ஓப்பன் போர்ஸ் அந்த கமோடஜெனிக்கா இருக்கிற அந்த டர்ட் எல்லாமே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி குடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து இது பிரிவென்ட்டும் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிவியரா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருக்குன்னா, அங்க வந்து நீங்க இத யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்ப இரிட்டேஷன் வந்து குடுத்துரும். மத்தபடி கிளைகாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட். உங்க ஸ்கின்ல வந்து நீங்க கண்டிப்பா அத பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. டார்க்கான பிளேஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். தேங்க் யூ.